நாங்க கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான பகுதி. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டாங்க, நீங்க சஹாபாக்களை பார்த்தவங்க, நபியவங்களோட புலங்கினவங்க, கைஃப தஸ்தக்பிலூன ரமலான், ரமலானை எட்டும் பொழுது நீங்க எப்படி ரமலானை முன்னோக்குவீங்க, ரமலானுக்குரிய முன் தயாரிப்பு நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்யணும். நாங்க ஒன்றிருக்கிற வெளிரங்கமான தயாரிப்பு. இன்னைக்கு ரமலான் வர ஆரம்பிச்சா நாங்க எல்லாம் வீடுகளை சுத்தமாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க, பெருநாளைக்குரிய ஆடைகளை ரமலான் வாரதுக்கு முன்னாலேயே எடுத்து ரமலானை பயன்படுத்தணும் என்று தயாராகிறாங்க. வெளிரங்கமான ஏற்பாடுகள் நடக்குது, முயற்சிகள் நடக்குது, தயாரிப்புகள் நடக்குது, ஏராளமான பயான்கள் நடாத்தப்படுகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் ரமலானை முன்னோக்குவதற்கு செய்த முதல் தயாரிப்பு என்ன தெரியுமா? முதலாவது நல்ல நியத். இரண்டாவது சொன்னாங்க, மாகான அஹதுனா யஜரஉ அலா இஸ்திக்பாலில் ஹிலால். ரமலானுடைய மாதத்தை முன்னோக்குவதற்கு நாங்க யாரும் முன்னாக மாட்டோம். எதுவரையில் என்றா எங்கட உள்ளங்களை பொறாமை, எங்கட உள்ளங்கள் இருக்கக்கூடிய வஞ்சகம், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், கோபங்கள், அடியாறுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து உள்ளங்களை பரிசுத்தமாக்குவது தான் முதல் தயாரிப்பு என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரமலான் வர இருக்குது. நாங்க எவ்வளவு பெரிய அமல்களை செய்யறதுக்கு நியத்து வைத்தாலும் உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய கோபம், நாங்க தௌபா செய்யாம ரமலானை முன்னோக்குவோம் என்றிருந்தால் அல்லாஹ் மன்னிக்கும் கைசேதமான ரமலானாக மாறும், நஷ்டத்துக்குரிய ரமலானாக மாறும். அடியாறுகள் விடயத்துல செய்யக்கூடிய சின்ன தவறு போதும். அன்புக்குரியவர்களே, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். எல்லாரும் சுகம் விசாரிக்க வரான். அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் பல கட்டங்களில் நபி அவங்க சொர்க்கத்துடைய நன்மாராயம் கூட சொல்லியிருக்கிறார். மிக விசேஷமான சஹாபி. அதற்கு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, சக்கராத்துடைய நேரத்துல நீங்க எல்லாரும் சாட்சியாக இருங்கோ, எங்களுடைய சஹாபாக்களை சேர்ந்த இன்னொரு மனிதர் இருக்கிறார், இவரிடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கட்டாயம் எடுத்து வச்சிருக்கோம். என்ன விஷயம் அப்துல்லா என்று கேட்க அவர் சொன்னார், அந்த நபரிடத்துல ஏந்த மகள், என்னுடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்து தருவதாக வாக்குறுதியை போன்று ஒரு வார்த்தை அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வாக்குறுதி அல்ல, வாக்குறுதியை போன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஏந்த மகளே அவருக்கு நான் மனம் முடிச்சு தருவதாக. நான் பயப்பட்டேன், இன்னும் திருமணம் நடக்கல, இதே நோயில இதே வருத்தத்துல இந்த அப்துல்லாஹுடைய உயிரை அல்லாஹ் பறித்தால் நாளைக்கு அல்லாஹ் இந்த அப்துல்லாவை முனாஃபிக்காக எழுப்பாட்டி விடுவான். என்ன காரணம்? அவருக்கு நான் வாக்குறுதி அளிக்கல, வாக்குறுதியை போன்ற ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறேன் திருமண விஷயத்துல. அதை நான் நிறைவேற்றி கொடுக்காம மௌத்தாகினான் அல்லாஹ் என்னைய முனாஃபிக்காக எழுப்பாட்டேன். அதனால நான் பயப்படுறேன். இந்த மகனுடைய விடயத்தை உங்களிடத்துல நான் பொறுப்பு சாற்றேன். இந்த நபருக்கு திருமணம் முடிச்சு கொடுங்கோ என்று சொல்றாங்க அப்துல்லா பின் அமர். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு பெரிய அமலாளி. சஹாபாக்கள்ல ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு போல இரவெல்லாம் நின்று வணங்கின சஹாபாக்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு இரவும் முழு இரவுமே தூங்காம அமல் செய்தவர். பகலில் நோம்பு பிடிச்ச சஹாபி. அவர் நோம்பு பிடிக்காம இருந்தது ரொம்ப அரிது. அவ்வளவு பெரிய அமலாளி. தான் குடித்த வாக்குக்கு நான் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த ஒரு பாவம் போதும், முனாஃபிக்காக எழுப்பாட்டுவான் என்று பயந்தான் என்றார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் யாரு, எப்படியாப்பட்ட காலத்துல வாழ்றோம், எப்படியாப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால நாங்க செய்ய வேண்டிய முதலாவது தயாரிப்பு, அதிகாரிகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை சீராக்கணும், குடுக்கல் வாங்கலை சீராக்கணும். நாங்க முடியும் என்றால் வாய் திறந்து சந்தோஷமாக மன நிரப்பத்தோட முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். மேலானவர்கள்